சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது. ஒரு கிளைண்ட் வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவருக்கு பிரச்சனை இருக்கான பிரச்சனை இருக்குது. அவர் வாங்கின நிலத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம். அவங்க வாங்கின நிலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லீகல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிகழ்வு வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் விற்றுருக்காரு அந்த நிலத்தை. விற்ற நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஆக்கிரமம் பண்ணியிருக்கீங்க. அப்போது இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கோர்ட்டை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸு லீகல் ப்ராப்ளம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லீகல் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த ஜாதகர்கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து இந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஏற்கனவே வந்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்த ஒரு காலகட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவருக்கு என்ன கைடன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ரெகுலராக வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக இவருக்கு சாதகமான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவர் கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கினார். அதுவே வந்து லீகல் பிரச்சனை வந்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் போராடி இந்த காலகட்டத்தில் இந்த இந்த லீகல் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக அவருக்கு விடுதலையான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அவருக்கு நடந்ததுன்னு சொல்லலாம். அப்போது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை வாஸ்து சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்குது, எனக்கு நிலம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? இல்லை சார், திருமணம் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் எனக்கு, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஜாதகர்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் போக வேண்டிய கோயில் தான் நம்ம சொல்ல போகிற கோயில். இது வந்து எங்கே இருக்குதுன்னா, மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கோயிலோட பேர் வந்து ஸ்தல சயன பெருமாள். ஸ்தல சயன பெருமாள். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த அம்மையார் பேர் என்ன, தாயாருடைய பேர் என்னன்னா நிலமங்கை தாயார். இந்த தாயார் பேர் நிலமங்கை தாயார். ஓகேங்களா? இந்த பெருமாள் பேர் வந்து ஸ்தல சயன பெருமாள். நிம்மதியான உறக்கம் வேண்டும், எனக்கு நிம்மதி வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கணும். இப்போ உதாரணமாக ஏஎல்பி லக்னம், எனக்கு வந்து மீன லக்னம் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டான விஷயங்கள் வருமானா வரும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரணும் அப்படின்றவங்க போக வேண்டிய கோயில். இப்போ மீன லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி, பெருமாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தல சயன பெருமாள். தாயார் பேர் வந்து நிலமங்கை தாயார். இந்த கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத லிட்டிகேஷன் ப்ராப்ளம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே போனாங்க அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல பலன் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதகமான நல்ல பலன் தாயாருக்கும் பண்ணணும், பெருமாளுக்கும் பண்ணணும். நிலமங்கை தாயார், அந்த தாயாருடைய பேர் வந்து நிலமங்கை தாயார். அப்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே இந்த நிலம் சம்பந்தப்பட்ட லிட்டிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான, இன்னும் ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில், அருமையான கோயில். இது போயிட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் ரெகுலராக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே, எவ்வளோ நாள் சார் போனோம், 12 வாரம் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பலன் வருவதற்குண்டான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க. ஒன்று செவ்வாய்க்கிழமை போங்க, இல்லைன்னா புதன்கிழமை போங்க,
இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒன்று. இல்லை எனக்கு திருமணம் நடக்கணும், என்ன ஏஎல்பி லக்னம் எனக்கு வந்து மீன லக்னம் போயிட்டுருக்கு, திருமணம் நடக்கணும் எனக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்தல சயன பெருமாள் கோயில் இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களை வாழ்க்கையிலேயே திருப்பு முனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும். இல்லை சார் எனக்கும் மனைவிக்கும் இணக்கமான சூழ்நிலையே இல்லை, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் இந்த காலகட்டத்தில் போச்சுன்னா, இல்லை சார் எனக்கு சனி தசை போயிட்டுருக்கு, இல்லை புதன் தசை போயிட்டுருக்கு சார் எனக்கு, இல்லை செவ்வாய் தசை போயிட்டுருக்கு சார் எனக்கு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒன்று வந்து நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட குழப்பமான சூழ்நிலை. அப்போது திருமணத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, பிரிவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு அப்படின்னு சொன்னாவே இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். கன்னியா லக்னமாக இருந்தால் 6 வாரம் கண்டிப்பாக போயே ஆகணும். இப்போ மீன லக்னமாக இருந்தால் 12 வாரம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். போயிட்டு வந்தாங்கவே நிறைய மாற்றங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.